பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை இல்லை. அநேக நேரங்களில் இந்த சம்பவத்தை நான் பார்த்துருக்கிறேன். நம்ம இனி யாருக்குமே நன்மை செய்யக்கூடாது, அமைதியாக இருப்போம், நன்மை செஞ்சு என்னத்தை வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருக்கிறேன்னு சொல்லுகிற வார்த்தை கர்த்தருக்கு பேசுவதை பார்த்துருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நன்மை செஞ்சுருக்கிற காலங்கள் உண்டு. ஆனால் அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையாய் மாறும் நேரங்களும் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ரொம்ப கவனமாக இருந்து நன்மை செய்யணும். செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது. சில நேரங்களில் இந்த நன்மையானது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசிரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு அதாவது நல்லது செய்யும்போது அது ஜென்ரேஷன்ஸுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். எங்கள் பேரண்ட்ஸ் நல்லது செஞ்சாங்க, ஏசப்பா கிருபையில் இன்றைக்கி எங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்காங்க, விசுவாசத்தோடு இருக்கிறோம். இந்த நல்லது நம்ம செய்யும்போது நம்முடைய ஜென்ரேஷன்ஸ் நல்லா இருப்பாங்க. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படும்படியாய் நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று தெசலோனிக்கேயரில் கர்த்தர் நம்ம மூலமுக்கு அழகாக பேசுகிறார். ஒரு விஷயம், ஒரு இடத்துக்கு நான் சென்றிருந்தேன். அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு ஊழியரை தெரியும். அவரை குறித்து கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு நான் சென்றிருந்தேன். யாருக்கும் பயப்பட மாட்டார், வசனத்துக்காக மட்டும்தான் இருப்பார். அது ஃபேமிலியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அவரோடு கூட பேசுவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நானும் சில கொஸ்டின் அவரிடத்தில் வைத்தேன். அழகாக என்னோட கூட அநேக விஷயங்களை அவர் பேசினார். ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னா அப்படி ஸ்ட்ரிக்டானவர் தான். ஆனால் செய்ய வேண்டியவர்களுக்கு செஞ்சால் போதும், எல்லாருக்கும் செஞ்சு நமக்கு நல்ல பேரே கிடைக்காது என்ற ஒரு விஷயத்த சொன்னார். அதை எனக்கு பிடிக்கல. நான் சரிங்கன்னு அவர் சொல்றதுக்கு நான் எதுவும் அவர்கிட்ட அகேன்ஸ்டாக பேசலை, கம்முன்னு விட்டுட்டு வந்துட்டேன். செய்ய வேண்டியதுக்கு மட்டும்தான் செய்யணும், எல்லாத்துக்கும் செய்யக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னதை எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சு. ஆனால் அதை இப்பொழுது நான் நினச்சி பார்க்கும்போது அவர் சொன்னது கரெக்டுன்னு தோணுது. செய்ய வேண்டியவர்களுக்கு தான் செய்ய வேண்டும். காலங்கள் முடிந்த பின்பு அடுத்த ஆளுக்கு நம்ம செய்வதற்கு அலர்ட் ஆக வேண்டும். அதுதான் நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. சிலருக்கு நாம் நன்மை செய்து சோர்ந்து போகிற சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கு இல்லையா? உங்களுடைய லைஃப்பில் நிறைய பேருக்கு அப்படி பார்த்துருப்பீங்க தானே. ஆனால் நன்மையை பெற்றுக்கொண்டிருந்த நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ரொம்ப கவனமாக இருக்கணும். எக்காலத்து கொண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டுவிடக்கூடாது. தேவ சத்தத்துக்கும் சித்தத்துக்கு விரோதமாக செயல்பட்டுவிடக்கூடாது. இன்றைக்கி நமக்கு இப்படி அப்படி ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரே, இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரே. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யாராவது ஒருத்தர் நன்மை செஞ்சுருப்பாங்க இல்லையா, ஒரு பெரிய உதவி செஞ்சுருப்பாங்க இல்லையா, நீங்கள் அவங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறீங்களா? அவங்களுக்கு விரோதமாக செயல்பட்டுருக்கீங்களா? ஒருவேளை உங்களுடைய சூப்பர்வைசரோ, ஓனரோ, இல்லை உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருக்கிறவர்களோ, இல்லை உங்களுடைய ஊழியர்களோ, விசுவாச பிள்ளைகளோ, உங்கள் ரிலேஷனோ, யாரோ ஒருத்தராக இருக்கட்டுங்க, அவங்க உங்களுக்கு நன்மை செஞ்சுருந்தால் அவங்களுக்கு விரோதமாக செயல்படாதீங்க. அது உங்களுக்கு ஆபத்தில் முடிஞ்சிடும். அது நல்லா இருக்காது. நிறைய பேர் நீலி கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பார்த்துருக்குறோம் இல்லையா? முன்னாடி பேசும்போது நல்லா அப்படியே உருகி பேசுவாங்க. அதே நபரை குறித்து பின்னாடி பேசும்போது கேவலமாக பேசுவாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், போதுங்க. இப்படி கோல்மால் பண்ணிகிட்ருக்கெல்லாம் இருக்க வேண்டாங்க. கவனமாக இருங்க. மாய்மலமான வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. மனம் திரும்புங்க. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நம்ம பல்லது கூட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? நம்முடைய கிரியைகள் தான் பல்லது கூட்டிகிட்டு போவோம்.
நம்ம பைபிள் படிக்கிறதோ, பாட்டு பாடுறதோ, ஆதரவு செய்தோ, உபவாசமதோ, ஊழியம் செய்தோ எதுவும் பலது கூட்டு போகாது. நம்முடைய கிரியைகள், அவர் வரும்போது அவருடைய கிரியைகள், நம்மளோடு கூட நம்முடைய கிரியைகள் ஒன்றா வச்சு பார்ப்பாருங்க. கவனமாக இருக்கணும். உங்களுக்கு எத்தனையோ பேர் உதவி செஞ்சுருப்பாங்க. அது யாராக இருக்கட்டும், இந்துஸோ, முஸ்லீம்ஸோ, கிறிஸ்டின்ஸோ யாராக இருக்கட்டும், மறந்துடாதீங்க. அவங்கள கைவிட்டுறாதீங்க. இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா அவங்களுக்கு கரங்களை பிடிங்க. அவங்க சோர்ந்து போயிருக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு உற்சாகப்படுத்துங்க. அவங்க பலவீனமாக இருக்காங்கன்னா அவங்களால முடிஞ்சதை தாங்குங்க. ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா பரவாயில்ல, இருந்தாங்க, நான் எங்களால் முடிஞ்ச உதவி இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருங்கன்னு கருத்து சொல்லியிருக்கிறாரு. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, மறுபடியுமாய் செய்ய வேண்டியவர்களுக்கு செய்வதற்கும், தேவனுடைய சத்துக்கும் சித்தத்திற்கும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் அர்ப்பணித்து விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக ஓடுங்கள், நன்றாக இருப்பீர்கள். அன்பு தகப்பனே, தேவனுடைய சமாதிக்காரன் கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியம் செய்து கை ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும். இயேசு மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.